எப்படிம்மா, என்ன நடந்தது? அப்பத்தா சொல்லுறேக்கா, இதுக்கு கிட்ட காசு இருக்கா என்ன? எனக்கு எப்படி தெரியும்? இல்லை, எல்லா காசையும் நம்ம கேட்டோன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாருல. இப்போ நகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. மனுஷன் காசு இல்லாமையாடி கூட்டிட்டு போவாரே. நீ அஜய் நீலா ஈஸ்வர் கிட்ட இருந்து பைசா வாங்கலடி, மீதி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஈக்குவலாக தான் வாங்கியிருக்கேன். அதான் அப்பத்தா உங்கள் அக்கா மாற்றி போட்டுட்டால, அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களாமா. சத்தியம் சொன்னான். அது சரி, அவங்க கொடுத்ததையும் நான் கொடுத்துருவேண்டி. ஐயோ, சிவா என்ன காசு இல்லாமல் நீ அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாரு. என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கோ, நான் பே பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் என்னடி இங்கே நச்சிட்டு கிடக்க? இல்லை, நானும் பைசா கொண்டு வரல, நான் பாட்டுக்கு எடுத்துட்டு அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. எனக்கு எடுக்கவே மனசில்ல. அதையா அவர்கிட்ட போய் சொல்லு. இப்போ எங்கே போனாரு? இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல, அங்கே அங்கே போயிருக்காரு. சரி, நீ என்ன சொன்னாலும் கேட்குறாருல்ல. அதான் ஏற்கனவே எத்தனை நகை எடுத்து கொடுத்துருக்காரு. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடு. எனக்கு வேறு அனீசியாக ஃபீல் ஆகிட்டு ஒரு மாதிரியாக இருக்கா. ஏதாவது நினச்சி பரவாயில்ல தோணுச்சு. ஆமாம், குளிச்சு போட்டு அதே ட்ரெஸ் ஈரத்தோடு போட்டுப்போம். அப்புறம் எப்படி இருக்கும்? அப்போ தான் அவருக்கெல்லாம் அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை போடுறது பிடிக்காது. அதுக்கு நான் அப்போவே ட்ரையரில் போட்டு எடுத்து அதை அயன் பண்ணி வெளியே காய வச்சு அப்படியே போட்டு போகணுமா? ஒரு நாள் தானடி. பட்டுமா வந்துட்டாரா ரேக்கா? சொல்லுங்க. என்ன எதுவும் பார்க்கலையா? அது சொல்லாம என்ன பார்க்கறதுனே தெரில. வளையல் சொல்லிட்டு போனீங்கல்ல, எடுக்க போயிருக்காங்க, கொண்டு வருவாங்க. பிடிக்கலையா? இல்லை வேற எங்காவது கூட்டிகிட்டு போகவா? என்னம்மா? ஷாப்பிங் பண்ணுற மூடெல்லாம் இல்லை. ஏன், என்ன ஆச்சு என் பொம்மிமாக்கு? சூடாக ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைன்னா ஒரு டீ, ஒரு உளுந்து வடை. சரி, இருங்க வாங்கிட்டு வரேன். நானும் கடைக்கு வரேன். அப்போ சும்மா தான். சரி வாங்க. தேங்க்யூ. அப்போ எதுவும் வாங்கல? அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்சி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. எப்படிமா தலைவலிக்காமல் இருக்கும்? ஆள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு திருட்டுத்தனமா ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் கியூப் எல்லாம் எடுத்து வாயில் போட்டுக்க வேண்டியது, ஜூஸ் எடுத்து எடுத்து குடிச்சிட வேண்டியது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் அப்போவே சாப்பிட வேண்டியது. தயிர் சாப்பாடு தவிர வேற எதுவும் உங்களுக்கு இறங்காது, வாயிலையும் அப்பப்போ எடுத்து ஊற்றிக்க வேண்டியது. தலைக்கு குளிச்சா தலையுணர்றது இல்லை. மனுஷன் புட்டு புட்டு வைக்கிறாருப்பா. சரி, சளிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்காமா. அதுக்காக என்ன பிடிச்சிருக்குல்ல, என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறதுல, நீங்க நினைக்கல. நம்ம இவங்க காலம் வரனா, இவங்க நம்ம காலம் வரத்தான் ரெடியா இருக்காங்கப்பா. பொம்மி, டீ எடுத்து குடி. அது அண்ணே சொல்லுங்க. இருக்க எல்லா ஃப்ளேவர்லையும் ஒரு ஒரு ஐஸ் கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. தேங்க்யூ. ஏற்கனவே கோல்டு ஃபீவரு, இதில் உங்கள் டேடி என் கூட சண்டைக்கு வர போகிறாங்க பாருங்க. கேட்காமையே வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கிளைமேட் வேற சரியில்லை, மழையும் லைட்டாக தூவுதா, அதான் சொன்னேன். முள்ளால தான் எடுக்கணும் தெரியுமா? ஆஹா. அப்பத்தான் சொல்லும். ரேகா, என்னம்மா உங்களுக்கு? எனக்கெல்லாம் இது வேண்டாம். ரொம்ப செலவு வைக்கிறேனா? அப்படியெல்லாம் இல்லை. அப்போ நமக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு தரணும்.
அப்போ நான் உங்களுக்கு நான் டீயை குடிக்கவா ஐஸை சாப்பிடவா? அப்போ நானும் தான். அந்த டீ நீங்கள் குடிக்க வேண்டாம், புதுசாக வாங்கிக்கலாம். சரி, இந்தாங்க. எனக்கு இது வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் பட்டுமா, வேற ஏதாவது வாங்கி தரவா? ஒன்றும் தேவையில்ல. சரி சரி, கோச்சிக்காதீங்க, எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. சரி, அனல் அடிக்கும்ல, தண்ணியாவது நிலங்க. ஓ இதுவா, குளிருக்கு இதமாக இருக்குமா, அதான். இப்போ ஐஸை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட முடியல, சொன்னால் திட்டு வரும். இவராவது 2 வாடையே சாப்பிட்ருக்கலாம்ல, ஐஸு தான் சாப்பிடல, காசு வேஸ்ட் ஆகிடுமே. ஏங்க சாப்பிடவே இல்லையே. அதுக்குன்னுட்டு இதையே சாப்பிட முடியாம என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்ல வியாபாரம் தான். விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிடுங்க. அப்ப என்னங்க, இந்த வடையில நீங்க சாப்பிடுங்க. பட்டுமா, சாப்பிட முடியலப்பா, நிஜமா. காசு வீணா பெருமைன்னு யோசிக்கேன். சரி முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க. ம், எனக்கு இதே சாப்பிட முடியாது, நீங்களே அதை சாப்பிடுங்க. போதுமா? சந்தோஷமா ம் உங்களுக்கு? இதோ இதோ வாங்கி வரேன். ம். இதாண்ட சான்ஸு, நீங்கள் அவனை பிடிங்க, நான் இவளை பிடிக்கேன். ஏங்க ஏங்க, கொஞ்சம் பொருடி. நைட்டு மணி 11 பக்கம் ஆகுது. தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி வர காப்பி வேணும்னு கேட்டுப்புட்டு பொருடியாமா பொருடி. ஒரு நிமிஷங்க, முணங்காத, கொடு. இந்நேரத்துக்கு யார் ஃபோனில்? நான் பேச வந்தா மட்டும் வேலை போய் பாரு, எனக்கு வேலை இருக்குன்னு திட்டுறது. இப்போ மட்டும் உங்களுக்கு வேலை இல்லையா? ஏற்கனவே கடுப்பில் இருக்க, அடி வாங்கிட்டு அழுதுட்டு போயிடாத. நீ இப்போ யாரும் சொல்லல, நீ தான் இப்போ எங்கிட்ட அடி வாங்குவ. சிவராமனுங்க அம்மா. ஓ, உங்க கேர்ள் ஃப்ரெண்டு? ஆய மூடு. ஏன் லைன்ல இருக்காக்கும்? உனக்கு உங்களுக்கு தான் இன்னைக்கு நேரம் சரியில்லை. பேசாம போய் படுடி புடி. ஏன் அவ கூட பேச நான் தொந்தரவா இருக்கேனா? முடியலப்பா இவ கூட. அவ 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 கூட முடியுதா? சுசி, அடேங்கப்பா, அவ கூட பல்ல கட்டிட்டு இருந்தாலும் என் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கு. பொறுமையை சோதிக்காத சுசி, சிவனேன்னு போய் சொல்லிட்டேன். நான் இங்கதான் இருப்பேன், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாம நான் இங்க போக மாட்டேன். பெரிய சிதம்பர ரகசியம் பேசுறாங்க, போடி எரிச்சல கலப்பாம. முடியாது. தீயவாவது குடிக்க விடுறி. குடி. அடியே, என்ன பேசுறீங்கன்னு சொல்லு, அப்பதான். அப்பா, சொல்லு. ரேகாவையும் சிவாவையும் காணுமா, யாரோ கடத்திட்டாங்களாம். போதுமா? ஐயோ, என்ற பையன். உன் பையன் மட்டும் இல்ல, அதான் ரேகாவையும் தான் காணோம் நீங்களே. சத்தியம் பொண்ணு, சிவராமனோட அக்கா பிள்ளைக எல்லாரையும் தான் காணும். அது எப்படி ஒரே முட்டா? எல்லாரும் ஒன்றும் ஷாப்பிங் போயிருக்காங்க, ஆனா தனித்தனியா சுத்தி இருக்காங்க, அதான். நான் மதியானமே கேட்டேன்ல, சத்யா என்ன சொன்னானே, அந்த கதையை நீங்க சொல்லவே இல்லை. எனக்கும் அவங்க தான் கடத்திருப்பாங்களோன்னு தோணுது, ஆனா இவங்க எல்லாரும் ஏன் கடத்தணும்? அது தெரியலையே. ரேகா சொல்லிட்டே இருந்தாலும் ஏதோ தப்பா இருக்குன்னு. இப்ப பாரு இப்படி ஆயிடுச்சு. அந்த கதையை சொல்லலாம்ல. ரொம்ப முக்கியம். இப்ப நானே பையனும் புள்ளையும் ஒரே இடத்துல இருந்தா பரவாயில்ல, பையன் தனியா மாட்டி புள்ள தனியா மாட்டினா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சுட்டு இல்ல, நீங்க தான் சிவாவை கடத்திட்டு தான் சொன்னீங்களே, அப்போ சிவாவை கடத்துற அளவுக்கு யார் எனிமி இருக்கா? சசி என்னதான் கோவமா இருந்தாலும் அப்படி பண்ண மாட்டானே. அப்ப இவங்க தானே பண்ணிருக்கோனே, அதான் கேட்டேன். டீயை குடிச்சுக்கிட்டா? ஆ, தேங்க்ஸ். என்ன மச்சான் இங்கே நிற்கிறாரு? ஒருவேளை ஆசினி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமோ, கேட்டு பார்ப்போமா? விக்கி, அதோ நீங்கள் எங்கே இங்கே? இங்கே பக்கத்தில் தான் வீடு, நீங்கள் சும்மா தான் சொல்லுங்க. இல்லை, என் தங்கச்சி பார்த்தீங்களா? என்னடா தெரியலையே. விக்கி, இல்லையேங்க. இல்லை, ஷாப்பிங் போனதா அம்மா சொன்னாங்க, இன்னும் வீட்டுக்கு வரலையா, அதான் தேடிட்டு வந்தேன். உங்க தங்கச்சிமா? அப்போ எங்க 2 பேத்துக்கும் பேசி முடிச்ச பொண்ணுங்க, இவனோட தங்கச்சி ராகினி, அவங்க 3 பேத்தையும் காணோம். ராகினியை காணோமா? ஈவினிங் நம்ம அவளை பார்த்தோமே,
இப்போதான் தெரியும் உங்கள் தங்கச்சியும் காணோன்னு. அது எப்படி? அ, அவங்க எங்கே போனாங்க? ரேவதியை நான் தான் கூட்டிகிட்டு போனேன். ட்ரெஸ் பார்க்கலையா? இது டாப்ஸு. அது சரிடா, நீ பார்க்கலையா? அந்த அக்காங்க என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. ரேக்கா எடுக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி, அந்த அக்காங்க வந்தா நீ பார்த்துட்டு இருக்கியா? அப்ப நீங்க எனக்கு செலக்ட் பண்ணலையா? இவளுக்கு சுடிதார் எடுக்கணுமா சேரீ எடுக்கணுமானே எனக்கு தெரியல. நான் இங்கே அடுத்த செக்ஷனில் இருக்கேன்டா, நீ பாரு. நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்போவும் சொல்கிறேன், நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன், நீ பாரு. நான் உங்க கூட தானே ஷாப்பிங் வந்திருக்கேன். நீங்க என் கூட தானே இருக்கணும். இல்லை அம்மு, நான் பக்கத்தில். பக்கத்துல பக்கத்துல யாருக்கு என்ன வாங்க போறீங்க? அதுவும் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா? உனக்கு தெரியாம திருட்டுத்தனமா? நான் ஆமா, அதுக்குத்தானே இந்த பக்கம் பறந்துட்டு இருக்கீங்க. ஏமா பக்கத்து செக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னது ஒரு தப்பா? எனக்கு தானே பார்க்க வந்திருக்கோம், அதை என் கூட தானே பார்க்கணும். பக்கத்து செக்ஷனை நீங்க தனியா போய் என்னத்த செய்றீரு? அது அங்க இருக்கிறதே பார்க்கறதான். அதாங்க, நானும் அந்த செக்ஷனுக்கு வரும்போதே பார்க்கலாமே. அதுக்கு நீங்க ஏன் தனியா போறீங்க? இங்க ஆடிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் சைட் அடிச்சாச்சு, அது போதல. இனி அங்க இருக்கிறவங்களை சைட் அடிக்கணுமோ? சைட்டா? இல்லம்மா. டே ரப்பர் மண்டையா, போய் மட்டும் சொன்னேன் பிச்சிருவேன் பிச்சி. நிஜமாதான் அம்மு. அந்த புழுகு புழுகாதடா. அன்னைக்கு அப்படித்தான், யாருக்கோ எவ்வளவு காசுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்த நீ கேட்டப்போ நொல்லேன்னு சமாளிச்சிட்டான். அம்மு, அது நான் இல்ல. முன்னாடி அன்னைக்கே சொன்னால, பெட்ரோல் போடுற கேப்ல என்னோட மொபைல் எடுத்து அவளே பண்ணிக்கிட்டது. ஆமாமா, அவ ஒரு டேஷ். அவ சொல்றதெல்லாம் என்ன நம்ம சொல்றியா? சரிம்மா தாயே, இப்போ உனக்கு என்ன? நான் அங்க போக கூடாது அவ்வளவுதானே? உன் கூட இருக்கேன், போதுமா? சமாளிக்காதடா, சமாளிக்காத. அப்ப வா, நீயும் வா. எனக்கு தானே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். அதான்டா, கடையை ஒரு ரவுண்டு சுத்தி வருவா, வா. இது என்ன கோயிலா? இல்ல கோயிலா கேக்குறேன். ஐயோ, உனக்கு வாய் தாண்டா எதிரியே, வாய் மூடிட்டு நில்லுடா. என்ன? இல்ல, ம், ஊர்ல ஊர்ல நச்சினி கல்யாணிக்கு கூட ட்ரெஸ் எடுக்கணும் இல்லம்மா. அப்போ நீ ஊட்டில இருக்கும்போது சொன்னது உண்மை. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி அமெரிக்கால இல்ல, உங்க சொந்த ஊர்ல தான் இருக்கு, அப்படித்தானே? அவங்களுக்கு தான் இப்ப நீ ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்ற இல்ல? சுத்தம் விளங்கிரும். இனி இவ்வளவு சமாதானம் பண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்குள்ள விடிஞ்சிரும். டேய் முழியா கண்ணா, உன்ன தானடா கேட்டுட்டு இருக்கேன். எப்படிடா இவ கண்டுபிடிச்சா அப்படி சொல்லி தானே யோசிச்சுட்டு இருக்கேன். போடா போ, நீ அந்த கல்யாணியவே கட்டிட்டாளு. உனக்கெல்லாம் அவதான் கரெக்ட். உன்னையெல்லாம் நம்மள மாதிரி எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்ன விடுங்க, நானும் அவங்க லைஃப்ல இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு சொல்லி போறேன். என்ன அப்புறம் என்ன? ஓ, அப்ப நான் கல்யாணவே கட்டிக்குவா? நீங்க யாரை கட்டினா எனக்கு என்ன? கட்டிக்காமையா ப்ராடக்ட் வந்திருக்கு. ஓ அப்படி? பின்ன யார் அந்த நச்சினை? உங்க ப்ராடக்ட் தானே. அப்ப கல்யாணிக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அம்மு, உனக்கு என் மேல எவ்வளோ கோவம் வேணாலும் இருக்கட்டும், அதுக்குன்னு 60-80 வயசு கிளவிய என் கூட வச்சு பேசுறியம்மா, இது உனக்கே நியாயமா? புழுகாதடா புழுகாத. அவன் உனக்கு கிளவியா? எங்க அப்பாவோட அம்மா அப்ப கிளவி இல்லையா, குமரியா? உங்க அப்பாவோட அம்மாவா? உனக்கு ஞாபகம் இல்ல? கல்யாணி அவங்கள பூட்டின்னு கூப்பிடுவோம். சின்ன வயசுல வந்திருக்கியே, உனக்கு தெரியுமே. அப்புறம் அப்ப நச்சினி அது குழந்தைதான். பாத்தியா, போய் சொல்ற. கல்யாணிங்கிறது உன்னோட வயசுதான். அட பாதகத்தி, சொல்றேன் நானே அது 80 வயசு கிழவின்னு. என்னோட அழகுக்கும் எளிமைக்கும் திறமைக்கும் அவளை போய் எங்கூட வச்சு பேசுறா இவ. என் லூசு, கல்யாணம் பையன் சங்கரு, என் அப்பன். அப்ப நச்சினி? அம்மா தாயே, அசிங்கமா ஏதாவது சொல்லிடாத, அது வித்யா பொண்ணு. பாத்தியா, என்னோட நாத்தங்காய் உருவாய்க்கு கல்யாணம் ஆயிருக்கு, வளகாப்பு நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. எதுக்குமே என்ன கூப்பிடல, ஒரு வார்த்தை கூட சொல்லல. சுத்தம். ஐயோ,
இப்ப கூட என்கேஜ்மெண்ட் நடந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் பண்ணி பேசினாலா? சரி சரி, ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். ம், நீங்க ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலைல்ல? அம்மா, நான் என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நற்றினே வித்யாவுடைய பொண்ணு. அவ வித்யா கூட எல்லாம் இல்ல, இங்க கல்யாணி கூட தான் இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு நான் இனிமே தான் அவங்கள பார்க்க போறேன். அது ஒன்றும் அழைச்சிட்டு போறேன்ல, வெறுங்கையோட போனா நல்லா இருக்காதுல்ல, அதான். ம், அனிதா மேல சத்தியம் பண்ணாட்டியும் நம்புறேன். ஆனாலும் முழுசா நம்மள ஊர்ல வந்து பார்த்துட்டு தான் நம்புவேன். கர்மா இஸ் பூமராங். அன்னைக்கு வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை தேவையா? உனக்கு தேவைதான்டா விக்கி, தேவைதான். இனி ஊருக்கு போய் அவங்கள கண்ணில் பார்க்குற வரைக்கும் உள்ள நச்சு நச்சு உயிரை வாங்குவா. விக்கி, ம், நீ அந்த அக்காங்க வந்தாங்கன்னா உனக்கு ட்ரெஸ் பார்த்து எடுத்துட்டு அங்கே வா, பாப்பாக்கும் பார்த்து எடுத்துடலாம். பாட்டிக்கு தான் எனக்கு எப்படி எடுக்குதுன்னு தெரில. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம். ம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு saree இருக்கட்டும். ம், சரி, இப்போவாது போகலாமா? பாப்பாக்கு மட்டும் எடுக்கிறேன். அப்புறம் வித்யாக்கு? அவள் இருந்தால் எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். நானும் வித்யாவும் ஒரே மாதிரி எடுத்துக்கவா? எப்பவும் நானும் ரேகாவும் தானே ஒரே மாதிரி எடுப்போம். அதில் ஆ, மம் டாக்டர் காம்போ எடுக்கலாமா உங்களுக்கு? இல்லை அம்மோ. அவங்க வீட்டுக்காருக்கு எடுக்கணுமா? உங்களுக்கு சைஸ் தெரியாதா? ஐயோ அம்மோ, எனக்கு பாப்பாக்கே முதல்ல சைஸ் தெரியாது. ஆ, நீங்க தானே பாத்துக்கிட்டீங்க அங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாம்மா நான் அங்கே பார்த்துக்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்து பாட்டுக்கிட்டே விட்டேன். ஆ, இப்போதைக்கு பாப்பாக்கு மட்டும் எடுப்போம். அப்புறம் ஊரில் அவங்களே கூட்டிகிட்டு போய் எடுத்துக்கலாம் என்ன? ம், எனக்கும் வித்யாக்கும் அப்ப ஒரே காஸ்டியூம். நடந்தது என்னன்னு தெரியாம இவ ஒருத்தி எப்ப பாரு பச்சை பிள்ளையாவே இருந்தா நான் என்ன தாண்டி பண்றது? விக்கி, சரிம்மா. சரி நீங்க போய் அங்க செலக்ட் பண்ணுங்க. நான் இங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு வரேன். ஆ வித்யாக்கு பொண்ணு தான் பிறந்தது. அதோட பேரு நச்சினை. அது இங்க ஊர்ல தான் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்களா நீங்க? அதனால உங்களுக்கு மட்டும் எதுவும் வாங்குறது இல்ல, மத்த எல்லாருக்கும் எல்லாம் வாங்குறது. தேவைதான். இல்லைனாலும் என்னைக்கு நீங்க உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கீங்க. யாகி மாதிரி எது கேட்டாலும் வேண்டாம் வேணான்றது. சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க அப்படிதான். சரி சரி, சும்மா சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது பார்க்கலாம் என்ன? ஆ, மகாராணியார் மனசு வச்சா சரிதான். நானும் பாவம் இல்லம்மா, அப்பாவி இல்ல. ஆஹா, நீங்க பாவம். ஆ, ம் சரி. ம், ஒன்னே ஒன்று கூட விட்டுறேன். இங்க வச்சா ம், வர வர சேட்டு கூடி போச்சு பாத்துக்கங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். கூட யோ போயா. ஓடிட்டாளா? இவகிட்ட ஒன்று வாங்குறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே. ஐயோ. போயிட்டானா? அந்த பொண்ணுனாலும் அழகா இருக்கு, கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுட்டு நின்றுக்கலாம். இது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் இதுகிட்ட அவன் நம்மளை தள்ளி விட்டான் போல இருக்கு. காலையில் சொதப்பாமல் இருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் ஆகுது பண்ணியிருக்கலாம். நம்ம பாசுக்கு எத்தனை பொண்ணுங்க, இதில் அவ வேற இவ வேற. சரி, இப்போவாது போய் வேலையை பார்ப்போம். டக்குன்னு அவளை தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும், இல்லை இவன் வந்தான் முதுகெலும்பு கழுன்றும். பார்க்க ஆள் வேற நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா இருக்கான். ஒரு அடி அடித்தாலும் நம்ம பரலோகம் போயிடுவோம் போல இருக்கே. சரி, முதல்ல கடத்துவோம், அப்புறம் கரெக்ட் பண்ணுவோம். அப்ப நீ சோனி, ராகினி, ஆஷினி இவங்க யாரையுமே நீங்க பார்க்கலையா? இல்ல, நாங்க 2 பேர் மட்டும்தான் போனோம். இவங்க போகணுன்னு சொன்னால் அதே இடத்துக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க, நீ பார்க்கலைங்கிற. டைம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம்ல. இவ எங்க போனானே தெரியல. இப்போ என்னடா பண்ணுறது? ஃபுட்டேஜில் செக் பண்ணிட்டு மாமா கூப்பிடுறேன் நாங்க போகணும். இவங்க 3 பேரையும் காணோன்னு சத்யாப்பாக்கு தெரியாதுல்ல. ம், சரி, நான் போய் சுரேஷ் வெளியே வந்துட்டாரான்னு பார்த்துட்டு. அரவிந்த் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? அண்ணியும் அப்படிதான் சொன்னாங்க, அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறதா. இல்ல நாம போய் பார்ப்போமா? பார்த்துட்டு அப்புறம் அவர் அங்க போயிட்டு வரட்டும், நம்ம போலாம் வாங்க. நீங்க ஒன்று அவனோட அத்தை பையன், ஒன்று சோனியோட அத்தை பையன். உங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லையே. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா என்ன? எனக்கா? எனக்கு யார் மேலேயும் டவுட் இல்லை. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரில. எதுக்கும் போய் பார்க்கலாம் வாங்க. சரி ரமேஷ், நீ அங்கே போ, நாங்கள் இங்கே போகிறோம். ம்,
எதா இருந்தாலும் கூப்பிடுங்க. ம். அவங்க ரெண்டு பேர்த்தையும் காணோம்னா நீலா மட்டும் எப்படி? பாரு என் கூட தான் இருந்தா. ம் ஒன்று கூட நல்லா இல்லாம இருக்கு, கலரே நல்லா இல்லை. பாரு ஆ இதான் எடுக்க. பார்த்துட்டு தான் இருந்தேன். இதே எடுக்கவா? இஷ்டம். குட்டிமா அக்காவுக்கும். ஆமா அவங்க எங்க? குட்டிமா எங்காவது இருப்பா. எங்கள் அக்கா எங்கேப்பா? ஏதாவது ஹோட்டலில் உட்காந்து முட்டிக்கிட்டு இருப்பா. சரி, நீங்கள் ஒரு ஆளுக்கு செலக்ட் பண்ணுங்க, நான் ஒரு ஆளுக்கு செலக்ட் பண்ணுறேன். நானா? ஏன்? எனக்கே எப்பவும் என் அண்ணன் தான் எடுத்துட்டு வருவான். அன்னைக்கு மட்டும் குட்டிமாக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க. அது நீ அஞ்சனா செலக்ட் பண்ணி வச்சிருந்தா அதுலேருந்து ஒன்று எடுத்தேன். சரி, இப்போ நீங்களே எடுங்க. ம், அதெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி அப்போ நான் அங்கே இருக்கேன். ம், இங்க பாருங்கண்ணா. சாரி எடுக்கலான்னு. சாரியா? ம், இல்ல, சிவா எடுத்து கொடுத்ததே குட்டிமாட்ட நிறைய இருக்கும்ல. அதனால நான் அப்போ நம்ம. சரி, நீங்க அங்க பாத்துட்டு இருங்க, நான் போய் குட்டிமா எங்கேயும் பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு வரேன். ம், நான் எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன், நீ வா. ஆ குட்டிமா கேட்டா சத்யன் சார் பொண்ணுக்கும் தானே எடுக்கணும். அந்த பொண்ணோட பிறந்த நாள் நிச்சயம் எல்லாத்துக்கும் எனக்கும் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் எடுத்தா டாக்டர் நம்ம கூடயே இருக்காரு. அவங்க அம்மா அண்ணாக்கும் தான் எடுப்போம். அப்போ அஜியை விட முடியாது. அஜிக்கு எடுத்தா ரஞ்சிதா நான் விட முடியாது. இவங்க எல்லாருக்கும் எடுத்து 1ஆம் தேதி வேற டியூ வரும், அதை வேற கட்டணும். எல்லாத்துக்கும் காசு பத்துமா? இந்த சமயம் அந்த கருவாயம் வந்துட்டான். அன்னைக்கு மாதிரி மிதி வாங்கிட்டு ஜெயிலுக்கு தான் போகணும். அப்போ ரேகாவை கடத்தினவங்க தான் பார்வையை கடத்திருக்கணுமோ? அப்போ நீலா? அதான் எனக்கும் தெரில. என்ன பெரியவரே, பிள்ளைகிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்றீங்களா? நான் காசை திருப்பி கொடுத்துட்டா என்னை அடிச்சாடியெல்லாம் அவங்க திருப்பி வாங்கிக்குவாங்களா? வயசுல பெரியவராச்சேன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விவரமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துச்சுன்னா எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. அடுத்த நிமிஷமே ஆக்ஷன் எடுத்துருவேன். இருக்கிற எல்லா கேஸையும் உங்க மேல போட்டு உள்ள தள்ளுறதுதான் வேலை. அப்போ காசையே திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா அந்த பாவாடை சட்டை போட்டிருக்கிற பிள்ளைய ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமா, உங்க அம்மத்தாவை தானே கூட்டிட்டு வர சொன்னேன். இது யாரு இந்த பாவாடை சட்டை போட்ட புள்ள? அது நம்ம அம்மத்தா தான் மாமா. ஏமா, ஆ என்ன இந்த வேஷம்? சும்மாதே. மானம் மரியாதையெல்லாம் போகுது. அம்மா, நீ சொன்னாதான் காசை திருப்பி தருமாமா இந்த பெருசு. நான் சொன்னாதான் காசு தருவியா? ஆமா டார்லிங், மாமாவை அடிக்கூடாது என்ன? சாமடிச்சுவேன் என்ன? ஐயோ மை ஸ்வீட் ஹார்ட், அப்படிலாம் சொல்லக்கூடாது. மரியாதையா ஒழுங்கா காசை நீ எடுத்து வைடா. இல்ல மண்ணோட மண்ணா புதைச்சிட்டு போயிட்டே இருப்போம். அச்சோ டார்லிங், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் இனி வாழ வேண்டிய காலம் எங்க இருக்கு? அடச்சி பூ தூப்பு கேட்டவனே, பாய் முடு. கிளவிக்கு வந்த மவுசு பார்த்தியா அண்ணே? முதலே கிளவி கூட்டிட்டு வந்திருந்தா காரியம் நடந்திருக்குமோ என்னமோ. வீணால சத்யன் சாரை வர வச்சுட்டோண்டா. பாப்பா அப்பவும் சொன்னா கேட்டியா, நம்மள மாதிரி வயசு பசங்களை கூட நம்பிடலாம், கிழவனை நம்ப கூடாதுன்னு. அது அப்ப புரியல, இப்பதான் புரியுது. கரெக்டு தானடா. பாட்டி, அவங்களோட மக, பேத்தின்னு 3 ஜெனரேஷனா இது சைட் இருக்குது. அப்புறம் ஆமாண்ணே, ஆமா, நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு திறமை பத்தாதுல்ல. நம்மளாம் வேஸ்டா தம்பி. சும்மா சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், தங்கச்சிகளை கட்டி கொடுக்கணும், 1008 கமிட்மெண்ட்ஸ் முதுகுல சுமந்துட்டு வயசு பிள்ளையா இருக்கும் போதே 80 வயசு கிழவனாட்ட உழைச்சிட்டு கிடக்கும் கவலையோட. அது பாரு, நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுது. எவ்வளோ தைரியம் பாருன்னு. மாமா நிற்கிறாரு, நம்ம நிற்கிறோம், பேத்திக்கு நிற்கிறாங்க, சத்யன் சார் நிற்கிறாரு. அவ்வளோ தைரியமா இந்த கிழவி சைட்டு அடிக்குது. டேய் பரமா, பார்த்தா கிழவி டார்லிங் செல்லக்குட்டி அப்படியெல்லாம் அந்த கிழவன் சொல்லவும் மயங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜோடி சேர்த்து விட சொல்லுதோ என்னவோ. பாவம்ல, அதுவும் எவ்வளோ நாள் தான் தனிமையில சிங்கிளாவே சுத்தி திரியும். இருக்கலாம், இரு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டேய் பல்ல காட்டினது போதும், பாய மூடுங்கடா. டார்லிங் எப்படியெல்லாம் மேட்டுது பாருன்னே. இவ்வளோ நாள் தான்டா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இனிமேல் அது தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸ்வீட் ஹார்ட்டாமா, மறந்துடாத. பல்ல காட்டாதேன்னு. சரி சரி, என்னன்னு சொல்லு. இந்த கிழவங்கிட்ட காசை எண்ணி ஒழுங்கா வாங்கிட்டு ம்
ரிஜிஸ்டர் பண்ணும்போது எங்க 2 பேத்துக்கும் கல்யாணமும் ரிஜிஸ்டர் பண்ணிருன்னு சொல்ல வருதோ? மாலையில ரெடி பண்ணிட்டா? சும்மா இருடா. இனிமேலாவது ஒழுங்கா பொறுப்பா நடந்துக்க பாருங்க, புரியுதா? உங்க மாமா தயவில்லாதே உங்களால ஒரு கல்ல கூட நகர்த்த முடியாது. அம்மா நீ சும்மா இருடா. உங்க அப்பனாத்தா வாட்டதான் உங்க மாமன் இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இப்போதைக்கு கையில ஒரு வேலை இருக்கு, வீடு வாங்க போறீங்க. இனிமேலாவது பொறுப்பா ஒழுங்கா அந்த வீட்டு கடனை ஒழுங்கா மாமனுக்கு திருப்பி கொடுக்குற வழியை பாருங்க. சரி. வாயில சொன்னா பார்த்தாதுடா. பொண்டாட்டி சொன்னா, அக்கா சொன்னா, ஆத்தா சொன்னா, தங்கச்சி சொன்னா, பிள்ளைங்க சொன்னாங்கன்ட்டு காசை ஒழுங்கா திருப்பி கொடுக்கல, என்ன மான மரியாதை கெடுத்து மோடி மூளையில உட்கார வச்சிங்க, கொன்றுவேன் 2 பேத்தையும். அம்மா சும்மா இரு சொல்லிட்டேன். இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை. நீ எதுனாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கோ. இருடா, எதையுமே சூட்டோட சூட்டா முடிச்சாதான் ஆகும். சரி கிழவி, நாங்க பார்த்து கடனை கரெக்டா கட்டிடுறோம். சொல்லாத, செய்யுங்க. இத்தனை நாளும் உங்க மாமன் தலையில மிளகரைச்சாச்சு. உங்க அத்தையும் ரேகாவும் ஏதோ அனுசரிச்சு நல்லவங்களா இருக்க போனங்காட்டியும் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறீங்க. இல்ல என்னைக்கோ குடும்பத்தோட பிச்சை தான் எடுத்துட்டு இருந்திருக்கணும். இப்ப அவங்க மட்டும் இல்ல, சத்யன், சத்யா, அவங்க பொண்ணு, அவங்க மாப்பிள்ளை, ரேகா சிவாவோட காசையும் சேர்த்துதான் போட்டிருக்கா. உங்க அத்தை மாமான்னு எல்லாரும் காசு போட்டுதான் உங்களுக்கு வீடு வாங்கி தராங்க. ஞாபகத்துல இருக்கட்டும். உங்க 4 பேர்த்தோட அதுக்கு 4 சிறுசுக்கு தானே? அதுகளுக்கு இருக்கிற புத்தி சாமர்த்தியமும் உங்களுக்கு இருக்கான்னு கேட்கேன். சரி, ரேகாவையும் ரேவதியும் விடு. அவங்க அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க, ஏதோ மேல வந்துட்டாங்களாம். சிவா, விக்கி யார் தெய்வல வந்தாங்க? யார் தெய்வல வந்தாங்க? அம்மா பிள்ளைகளை கம்பேர் பண்ணாத, எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? அதுவும் இங்க வச்சு பேசாத. நீ பொருடா சிவா. இனிமே பார்த்து நடந்துக்கிறோம் பாட்டி. கையில வேலையும் இருக்கு, வீடு வாங்கியாச்சு, வயசு ஆயிட்டே இருக்குது. காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி உங்களை நம்பி ஒரு பொண்ணு வரப்போறா, ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண போறீங்க. நம்ம தான் இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோமே, பின்ன ஏன்டா இது நம்ம உயிரை வாங்குது? இன்னைக்கு இல்லைனாலும் எப்போ ஒரு நாள் நடக்க போறது தானே அண்ணே, அதான் கத்திட்டு கிடக்கு, விடு. என்னடா நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா உங்க அப்பா நாத்த ஒழுங்கா இருந்திருப்பாங்கல்ல, உன் தங்கச்சிக்கு ஒழுங்கா இருந்திருப்பாளுங்கல்ல. இதை போய் அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்கணும், என்கிட்ட கேக்குது? ஐயோ விடு, அது ஏதோ கோவத்துல கத்திட்டு இருக்கு. படிச்சதான் லட்சணம். கிணக்கிரிக்கி பண்ணா பாரு காலையில ஒரு காரியம். காசை உங்களுக்கு அனுப்ப சொன்னா எவனுக்கோ அனுப்பி வச்சுட்டு அது 1 ரூபா 2 ரூபாயா? இப்ப தாண்டா புரியுது கிழவியா கத்திட்டு கிடக்குன்னு. அவ பண்ணதுக்கு நம்ம என்ன பண்றது? அமதா, நான் பண்ணதுக்கு அவங்களையும் திட்டுற? நீங்க போருங்க மேடம், உங்களுக்கு வரேன். போச்சு போச்சு, போய் இந்த கிழவ முன்னாடியே நம்மள கழுவி ஊத்தணும். சொன்னதெல்லாம் விளங்குச்சா? விளங்குச்சுன்னு சொல்லாருனே, இல்ல புளி போட்டு லெமன் போட்டு விளக்குவா இவ. இனிமேலாவது இந்த மாதிரி அறவே கிட்ட போய் மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. ஒழுங்கா சாமர்த்தியமா நடந்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் சத்தியனும் உங்க மாமா வந்து நின்றுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க பிள்ளைகளை உங்ககிட்ட தான் வந்து நின்றுட்டு இருக்கா, இல்ல யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கே? சரி அமத்தா. உனக்கு என்னடி கூறு கட்டவளே? ஏதோ மேல இந்த கோவத்துல தப்பு பண்ணிட்டேன் தாயே. அதுவும் பீனு போட்டுருந்துச்சு. அண்ணனோட நீர் அக்கௌண்டா தான் இருக்கும் அப்படி சொல்லி தான் நான் அதுக்கு போட்டேன். சரியா? தப்பு எல்லாரும் தான் பண்ணுவாங்க. என்ன ஒவ்வொரு தடவையும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா சரி நான் மன்னிச்சுட்டணுமா இல்ல மன்னிச்சுட்டணுமான்னு கேட்கேன். ஒவ்வொரு தடவையும் இப்படி தலையை குனிஞ்சு நின்றுட்டு அழுது நீலிக்கு நீர் வடிச்சா சரியா போச்சா? ஏதோ சத்தியம் டிபார்ட்மெண்ட்ல இருக்க போய் எல்லாம் பேசி சரி பண்ணி காசை வாங்கி தரேன்னு சொன்னாங்காட்டி ஆச்சு. இல்லைன்னா சத்தியனும் உங்க மாமனும் அவன் பொண்டாட்டி வேண்டான்னு சொன்னா அவங்களும் காசு தந்திருக்க முடியாது. அவங்க பிள்ளைகளும் அதே மாதிரிதான். அவங்க புருஷனுங்க பார்த்து நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவங்களும் எதுவும் செஞ்சிருக்க முடியாது. இவங்களை விட்டா அவங்களுக்கு யாரு இருக்கா வந்து நிக்கிறதுக்கு? எல்லாத்துக்கும் மூத்தவ. இதெல்லாம் தெரிய வேண்டாம் உனக்கு. நீ சொல்லி மத்தவங்க கேட்கற மாதிரி இருக்கணும். ஆனா நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? மத்தவங்க உனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. தப்புதான், மன்னிச்சிரு. இனிமே இப்படி நடக்காது. ஆமா, இதையே சொல்லு ஒவ்வொரு தடவையும். கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. ரேவதி ரேகாவும் உன்னை விட சின்ன பிள்ளைங்க தானடி. அதுக்கு இருக்கிற விவரம் உனக்கு இருக்கா கேட்கிறேன். அம்மா இவன் ஒருத்தன் இவனுக்கு பிள்ளைகளை கம்பேர் பண்ணி பேசினா அப்படியே பொங்கிட்டு வந்துருவாங்க. சரி அவங்கள விடு. சிவாவும் அஜயும் யாரு? நீ இவ்வளோ பெரிய குடும்பத்துல வளர்ந்தே ஒரு பொறுப்பு இல்லாம அப்படியே லூஸ் மாதிரி திரிஞ்சிட்டு இருக்க. அவங்க யாருமே இல்லாம வளர்ந்தவங்க. அவங்க எப்படி பொறுப்பா இருக்காங்க? இந்த கிழவி இதுதான் சாக்குன்னு அவங்க 2 பேத்தையும் குத்தி காட்டுறியா, இல்ல எங்களை வச்சு திட்டுருக்க இதான் சமயம்னு திட்டிட்டு இருக்கியா? நான் அவகிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு?
மாமா சொன்ன மாதிரி நீ எங்களை ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னா உனக்கு உரிமை இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. அது நம்ம வீட்டில் வச்சு பேசு. உனக்கு என்ன இப்போ என்ன தெரியாமல் ஒரு தப்பு நடந்து போச்சு. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கானது என்ன பண்ணணுமோ பண்ணியாச்சு. சரி ஆயிடும்ல, விடு. இனிமே இப்படி நடக்காது. நீ உங்கள் அக்காவுக்கு வக்காலத்து வாங்குறத முதல்ல நிறுத்து. நீ எங்கள் அக்காவை திட்டுறதா இருந்தா திட்டு, ஆனால் மற்றவங்க கூட வச்சு கம்பேர் பண்ணி பேசி திட்டாத. பாரு, நீ சொன்னதெல்லாம் சரிதான், வாஸ்தவம் தான். ஆனா நாங்க இப்படி வளர்றதுக்கு காரணமே நீதான். ஐயோ போச்சு போச்சு. இரணே, அவ பேசணும்னு முடிவு பண்ணிட்டா, பேசட்டும். நான் தான் இப்படி உங்களை ஊதாரியா வளர சொன்னனா? ஆமா, எங்களுக்கு காசோட அருமை தெரியணும், கஷ்ட நஷ்டம் தெரியணும், பொறுப்பா வளரணும்னா நீ நாங்க கேட்டப்பெல்லாம் காசு எடுத்து கொடுத்துருக்க கூடாது. அப்புறம் ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழணும் அப்படிங்கறதுக்காக உன்னோட 2 மகளையும் குடும்பத்தோட வச்சு காலம் முழுக்க சோறு போட்டு எல்லாமே பண்ணி அழகு பார்க்க கூடாது. என்ன, எப்போ விரட்டி விட்டுருக்கணும். ஐயோ பாரு, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இடம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு இப்ப நாங்க சரியா வளரலன்னு சொல்ற. பேசிடி, ஏன் நிறுத்திட்ட? உண்மையை சொன்னா குறுகுறுங்குதோ? எங்க 2 பேர்த்தோட அம்மா நீ எல்லாரும் பண்ண டார்ச்சர் தாங்காம தான் மாமா வெளியே வந்தாரு. அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரு, 10 ரூபாய்க்கு எவ்வளோ உழைக்கிறாரு, எல்லாமே பாப்பா பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டங்காட்டி தான் இப்பெல்லாம் பொறுப்பா இருக்கா. புரியுதா? நாங்கள் அதெல்லாம் பார்க்காதங்காட்டி தான் இப்படி இருக்கோம். எங்களுக்கு மெத்தையில ஏசி போட்டு படுத்து தூங்காதான் தூக்கம் வரும். ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை. குப்பைமேட்டில் ஒன்றும் இல்லாமல் படுனாலும் அவள் படுத்து தூங்கிடுவா. அப்படி வளர்த்திருக்காரு மாமா. சொகுசா வாழும்படி எங்களை பழக்கி விட்டுட்டு இப்போ அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு எங்களை மட்டும் குத்துங்கன்னா அது எப்படி? தப்பு தாண்டி ஆத்தா, தப்பு தான். அப்புறம் யார் என்ன செஞ்சாலும் அவங்கள பழி வாங்கும்படி நீயும் எங்கள் அம்மாவும் தான் பழக்கி விட்டீங்க. அதே குணம் தான் இவளுக்கு வந்திருக்கு. அதனால நீ காலையில் ஏதோ சொல்லி திட்டிருக்க, உன்னை இப்படி மேக்கப் பண்ணி விட்டு பழி வாங்கியிருக்கா. அது போதாமல் அப்போவும் நீ திட்டிருக்க. அதனால தான் இப்படி பணத்தை மாற்றி விட்டுட்டா. கேட்டிங்களா எல்லாரும் நாயத்தை? ஏண்டி அப்படியாடி? ஆமாம் அப்படித்தான். கொழுப்பு. எதனால வீட்டில் போய் பேசிக்கொண்டேன். நீ அம்மாவும் தானே பிளான் பண்ணி அத்தையை பழி வாங்குவீங்க. அதான் அது உனக்கே திரும்ப வருது. என்னை திட்டிங்க அடிச்சியா மறுபடியும் நான் உனக்கு திரும்ப பண்ணுவேன். ஐயோ இவ ஒருத்தி. கேட்டியாடி? இப்போ இதுவா முக்கியம்? அவர்கிட்ட முதல்ல காசை வாங்கு, போய் வேலையை பார்ப்போம். தேவையில்லாம இப்போ உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு. உனக்கு என்ன காசு தானே? நாங்கள் 4 பேரும் வேலைக்கு போய் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதையெல்லாம் பட்டியோட நாங்கள் கொடுத்துட்றோம். சரியா? யாரையும் உனக்கு கேவலமாக பேச மாட்டாங்க. போதுமா? சொல்லாத, செய்யுங்க. முறைச்சிட்டே நிற்காத போ. நாங்கள் ஒன்றும் கல்யாணம் ஆகி போய் உன் மகளுக்கு மாமா கழுத்தை அறுத்துட்டு இருக்கிற மாதிரி எங்கள் அண்ணனுக்கு கழுத்தை அறுக்க மாட்டோம். பேசி முடிச்சிட்டியா டார்லிங்? வா ரூமுக்கு போகலாம், காசு எடுத்துட்டு வரலாம். என்னது ரூம்கா? சத்யன், நம்மளை வரக்கூடாதுன்னு சொல்லலைல்ல, நம்மளும் கூடயே போவோம். ம் ஒருவேளை அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் கிழவங்க எதுக்கு பாப்பாங்களை கடத்திட்டானோ?